வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டேங்க் ஒன்று ரீப்ளேஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா அது ரெனோ பிராண்ட். இது 500 லிட்டரு. இப்போ மாற்ற போகிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இருந்தது டேங்க்கு. இப்போ ஏன்னா பழைய டேங்க் 500 லிட்டரு, புதுசு மாற்ற போகிறது 1000 லிட்டரு. ஸோ ஹைட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது, கொஞ்சம் அகலமும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஏர் பைப்பு, இன்லெட் பைப் எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. அவுட்லெட் பைப்பும் கட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா இப்போ டேங்க்கில் நம்ம 1 இன்ச்சு ஏற்கனவே 1 இன்ச் தான் போட்டிருக்காங்க நிப்பில். ஸோ அவுட்புட்டு இதை நம்ம டெலிவரியும் அதே சேம் 1 இன்ச்சே போட போகிறோம். நிப்பிள் 1 இன்ச்சு டேங்க் நிப்பிள் வாங்கின்னு வந்தாச்சு. யூபிஎஸ்சியில் தொலை போட்டுட்ருக்கோம். பார்த்திங்கன்னா பேட்ரி மிஷின்லேயே போட்டுட்ருக்கேன். ஸோ ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம பவர் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்ருக்க முடியாது. ஸோ நம்ம இது இருந்ததுன்னா எங்கே வேணால் பவர் சப்ளை இல்லாத நேரத்தில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வால்வெல்லாம் ஒட்டியாச்சு கட் பண்ணிவிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஏற்கனவே இருந்தது செவரு ஒட்டி இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது அந்த திட்டை விட வெளியே வந்திருக்கு கொஞ்சம். ஸோ ஆனால் டேங்கோட டிஃப்ரென்ஸ் இருக்குது, புதுசு பழசும். எப்போயுமே பார்த்து வாங்கிக்கணும். சேம் பிராண்ட்லேயே கிடச்சிதுங்கன்னா நம்மளுக்கு அதே அகலம் இருக்கும். ஆனால் பட் உயரம் மட்டும் மாறுபடும் 500க்கும் 1000க்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கிங்க. இல்லை அந்த பிராண்டு பிடிக்கலனாலும் அடுத்த பிராண்டு, பழைய பிராண்டோடைய அடி பேஸ் எவ்வளோ அகலம் இருந்துச்சோ அதே அகலம் வர மாதிரி இருக்கிறதுல நல்ல பிராண்ட் எதுவோ அதை பார்த்து வாங்கிக்கிங்க. எப்பவுமே போட்டுறதுக்கு முன்னாடி ஒரு டைமு கரெக்டாக சூட் ஆகுதான்னு பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு அப்புறம் ஒட்டுங்க. ஏன்னா ஒட்டிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2 mm 3 mm டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு பைப்பு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகாது. ஸோ அதனால் எப்போவுமே ஃபஸ்ட்டு சொல்யூஷன் போடாமல் ஒரு டைம் செட்டிங்ஸ் பார்த்துக்கின்னு அதுக்கப்புறம் திரும்ப ஓட்டுங்க. கட்டரை யூஸ் பண்ணுங்கள் மெயினாக. ஏன்னா பைப்பில் இருக்கிற பிசுறுங்கெல்லாம் வராது இருக்கும் கட்டரை யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ செட் பண்ணி முடிச்சாச்சு. மோட்ரு போட்டுட்டாங்க, போய் பார்ப்போம். பார்த்திங்கன்னா ஒரு 1 HP ஜெட்டு போட்டிருக்கேங்க. தண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்துட்டுருக்கு. இதுலேயும் ஒரு 1000 லிட்டரு இது ரொம்புறதுக்கு அவங்க சொல்கிற டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸாக அது ஆகும். ஜெட்டில் அது வர அவுட்புட்டை பார்த்தா. வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.